வேட்பாளர் மாற்றம் இனிமே இருக்காதுன்னு முடிவான பிறகு இப்போ தினம் தினம் எந்த அதிகாரிகள் மாற்றம்னு எதிர்பார்ப்பு அதிகமாயிட்டே இருக்குதுங்களா. இந்த மாற்றங்கள் தேர்தல் வரைக்கும் தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதான் சொல்லிக்கிட்டாங்க. தலைவா, நாம ஒரு டிராக்ல வண்டி ஓட்டினிருந்தா இவங்க திடீர்னு வந்து தனி டிராக்ல வண்டி ஓட்டுறாங்களேன்னு மத்திய அரசு மேல மாநில கட்சிகளுக்கு கடும் கோபமா. எல்லா அதிகாரிகள் மாற்றம் தான் காரணம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. மிகப்பெரிய மாநிலமான மேற்கு வங்காளத்துல மத்திய பார்வையாளர்கள் 100 பேரை அனுப்பி வச்சு நெருக்கடி கொடுத்தாங்க. இப்போ அதை விட சின்ன மாநிலமான தமிழ்நாட்டுல 100க்கும் மேல பார்வையாளர்கள் வந்ததால ஆளுங்கட்சிக்கு கோபம் அதிகமாயிருச்சுதாமா. பேச்சா கிடக்குது. உள்ளூர் அதிகாரிங்க நேர்மையானவங்களா இருந்தாலும் அவங்க மேலயும் புகார்கள் பறக்குதான். கலெக்டர்களும் எஸ்பிக்களும் சரியா செயல்பட்டாதான் தேர்தலை நேர்மையான முறையில நடத்த முடியும் அப்படின்னு ஆணையம் நினைக்குதான். அதனாலதான் இந்த மாற்றங்களாம் சொல்லிக்கிட்டாங்க. ஐயா, 2011 சட்டமன்ற தேர்தல்ல மொத்தமே 13 அதிகாரிகளை தான் மாத்தினாங்க. 2011 நாடாளுமன்ற தேர்தல்ல மொத்தம் 8 அதிகாரிகளை மாத்தினாங்க. ஆனா இப்போ 30க்கும் மேல மாற்றங்கள் இருக்குதேன்னு அதிர்ச்சியா இருக்குதான் பேசிக்கிட்டுதாங்க ஐயா. அதிகாரிகளை அதிக அளவுக்கு மாத்தினா ஆளுங்கட்சிக்கு தான் கெட்ட பெயர் உண்டாகும்னு மக்களவையோட துணை சபாநாயகர் தம்பிதுரை தலைமையில அதிமுக புகார் கொடுக்க தேர்தல் ஆணையத்தோட வேகம் குறைய போறதே இல்லைங்களாம் பேசிக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் தலைவா, கலெக்டரு, ஆர்டிஓ, தாசில்தார்னு உள்ளூர் அதிகாரிகள் சில பேரு இங்க உள்ள பெரிய கட்சிகளுக்கு ஆதரவா இருக்காங்களாம். இத மத்திய உளவுத்துறை மோப்பம் பிடிச்சி தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போட்டு கொடுத்துட்டாங்களாம். அதனாலதான் நடவடிக்கைகள் தொடர்தா சொல்லிக்கிட்டாங்க. தேர்தல் ஆணையத்தோட பார்வையாளர்களா வருமான வரித்துறை அதிகாரிகள் அதிக அளவுல களத்துல இறங்க மத்திய அரசும் தனக்கு எதிராக வேலை செய்யறாங்களோ அப்படின்னு சொல்லி போட்டு அதிமுகவுக்கு டவுட் இருக்குதாமா. அதனால பிரச்சார கூட்டத்துல பிஜேபியை பத்தி பேசுறதே இல்லையாமா சொல்லிக்கிட்டாங்க. காவல்துறையை இப்போதைக்கு நம்ம கைக்குள்ள வச்சுக்கிடுவோம்னு பெரிய கட்சிங்க காய் நகர்த்த அங்கேயும் தேர்தல் ஆணையம் கை வச்சிட்டதுனால டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ இவங்களை கைக்குள்ள போட்டுக்கங்கன்னு பெரிய கட்சிங்க வள விரிச்சிருக்காங்களாம் பேசிக்கிட்டாங்க. ஐயா, ஓய்வு பெற்ற டிஜிபிக்கள் 2 பேரு முழு நேர ஆலோசகர்களா கட்சி வேலை பாக்குறதால அவங்க ஆதரவோட காவல்துறையை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள ஆளுங்கட்சி வச்சிருக்குன்னு எதிர்கட்சிகள் புகார் சொல்றாங்களாம் பேசிக்கிட்டுதாங்க ஐயா.